மெய்ப்பனின் குரல் வழங்கும் திருமறை தீபங்கள். பிரியாமல் கடைசி வரை ஒவ்வொரு நிமிடமும் கிருபையால் நடத்திடுமே. ஒவ்வொரு நாட்களிலும் பிரியாமல் கடைசி வரை ஒவ்வொரு நிமிடமும் கிருபையால் நடத்திடுமே. நான் உம்மை நேசிக்கிறேன், எந்தன் உயிரை பார்க்கிலும். நான் உம்மை நேசிக்கிறேன், எந்தன் உயிரை பார்க்கிலும். ஆராதிப்பேன் உம்மை நான் நேசத்தின் தேவனை, என்னை நேசித்த நேசத்தின் ஆழமதை, என்னை நேசிக்கும் நேசத்தின் தேவனை, என்னை நேசித்த நேசத்தின் ஆழமதை. பெரும் கிருபையை நினைக்கும் போது என்ன பதில் செய்வேனோ? பெரும் கிருபையை நினைக்கும் போது என்ன பதில் செய்வேனோ? ரட்சிப்பின் பாத்திரத்தை உயர்த்துவேன் நன்றியோடே. ரட்சிப்பின் பாத்திரத்தை உயர்த்துவேன் நன்றியோடே. என்னை இதுவரை சுகமாய் பத்திரமாய் பாதுகாத்த இயேசுவே, உமக்கு என் வாழ்க்கையை தவிர வேற எதை ஒப்பு கொடுப்பேன் அப்பா? ஒரு விஷயம் ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையை, எங்களுடைய ஜீவனை பாதபடியிலே படைக்கிறோம் சுவாமி. பெற்ற என் தாயும் நண்பர்கள் தள்ளுகையில் என் உயிர் கொடுத்து நேசித்தோர் வெறுக்கையில், பெற்ற என் தாயும் நண்பர்கள் தள்ளுகையில் என் உயிர் கொடுத்து நேசித்தோர் வெறுக்கையில், நீ என்னுடையவன் என்று சொல்லி அழைத்தீர் என் செல்ல பெயரை. என்னுடையவன் என்று சொல்லி அழைத்தீர் என் செல்ல பெயரை. வளர்த்தீரே இவ்வளவாய் உம் நாமம் மகிமைக்காக. வளர்த்தீரே இவ்வளவாய்
எனக்காக. நான் உம்மை நேசிக்கிறேன், எந்தன் உயிரை பார்க்கிலும். நான் உம்மை நேசிக்கிறேன், எந்தன் உயிரை பார்க்கிலும். ஆராதிப்பேன் உம்மை நான் உண்மை மனதுடன். ஆராதிப்பேன் உம்மை நான் உண்மை மனதுடன். நம்முடைய பிதாவாகிய கடவுளிடமிருந்தும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் உங்கள் அனைவருக்கும் கிருபையும் சமாதானமும் உண்டாயிருப்பதாக. ஆமீன். ஆண்டவரை நோக்கி ஜெபம் செய்வோம். அன்பு நிறைந்த ஆண்டவரே, இந்த நாளையும் இந்த நாளினுடைய தியானத்தையும், குறிப்பாக இந்த நாள் முழுவதும் நாங்கள் வாழ இருக்கின்ற வாழ்க்கையும் இந்த தியானத்தோடு பொருந்தி போகத்தக்கதற்காக நீ உதவி செய்ய வேண்டும் என்று தாழ்மையோடு வேண்டுதல் செய்கிறோம். அன்பு நிறைந்த ஆண்டவரே, ஆமீன். கிறிஸ்துவுக்குள் அன்பார்ந்த உடன் விசுவாசிகளே, அன்பு கலந்த இறைமக்களே, உங்கள் அனைவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயராலே இந்த நாளினுடைய வாழ்த்துக்களையும் ஆசீர்வாதங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளினுடைய தியானத்திற்காக தெரிந்து கொள்ளப்பட்ட திருமறை பகுதி அது மத்தேயு 6ஆம் அதிகாரம் 10வது வசனம். மத்தேயு 6ஆம் அதிகாரம் 10வது வசனம். உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீடர்களுக்கு கற்றுக் கொடுத்த ஜெபத்திலே வருகின்ற ஒரு வசனம்தான் நாம் வாசிக்க கேட்ட இந்த 10வது வசனம். குறிப்பாக உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக என்று சொல்லுகின்ற இயேசுநாதருடைய இறைவேண்டல் என்பது, இயேசுநாதரை இந்த உலகத்திலே அனுப்பி வைத்த தந்தையாகிய கடவுளுடைய சித்தம் என்பது விண்ணுலகிலே இருக்கின்ற அன்பு, மன்னிப்பு, நீதி, நியாயம் இவைகளினுடைய மொத்த உருவம்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இதை நாம் இன்னும் எளிய முறையிலே புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், பழைய ஏற்பாட்டிலே விண்ணிலிருந்து இஸ்ரவேல் மக்களுக்கு காடையும் மன்னாவும் கொடுக்கப்படுகிறது. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இங்கே சொல்லுகிறார், நானே வாழ்வளிக்கும் உணவு என்று சொல்லுகிறார். ஆகவே கடவுளுடைய உணவாயிருக்கின்ற நீதி, நியாயம், மன்னிப்பு, இரக்கம் போன்றவைகள் இயேசுநாதருடைய வார்த்தை என்கின்ற உணவிலே அடங்கி விடுகிறதை நாம் பார்க்க அழைக்கப்படுகிறோம். அது மாத்திரமல்ல, தந்தையுடைய உறவும் குமாரனுடைய உறவும் இது தெய்வீக உறவு சார்ந்த ஒன்றாக இருக்கிறது. விண்ணிலிருந்து கடவுள் வருகிறார், மண்ணிலிருந்து கிறிஸ்து பிறக்கிறார். ஆகவே விண்ணையும் மண்ணையும் படைத்த கடவுளாலே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறவர்கள் என்று சொல்லுகின்ற அருமையான சங்கீதக்காரனுடைய வார்த்தைகள் இங்கே நம்முடைய வாழ்வையும் நம்முடைய செயல்பாடுகளையும் வளமாக்குகின்ற ஒன்றாக இருப்பதை நினைத்து நாம் கடவுளுக்கு நன்றி செலுத்தும்படியாய் அழைக்கப்படுகிறோம். கடவுளுடைய சித்தம் பற்றி இயேசு இங்கே பேசவில்லை. மாறாக கடவுளுடைய சித்தத்தை பற்றி இயேசுநாதர் வாழ்ந்து காட்டியிருக்கிறார் என்பதை யோவான் 6ஆம் அதிகாரம் 38வது வசனத்திலே நாம் பார்க்க அழைக்கப்படுகிறோம். எந்த வேலையும் செய்ய என்ன தகுதி வேண்டும் என்பதை இந்த திருமறை நமக்கு 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 16, 17 வசனங்களிலே காண்பிக்கிறதா இருக்கிறது. ஆகவே கடவுளுடைய சித்தம் ஏதோ விண்ணில் இருப்பது போலவும், ஒருவரை நாம் எல்லாம் விண்ணை பார்த்து கடவுளுடைய சித்தம் நிறைவேற வேண்டும் என்று சொல்லி விருப்பப்பட்டு ஜெபிக்கின்ற மக்களாகவும் நம்முடைய வாழ்க்கையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்.
ஆகவே இயேசுநாதர் இங்கே கற்றுக் கொடுப்பது என்னவென்று சொன்னால், நான் இங்கே பேசுவதற்காக வரவில்லை, மாறாக செயல்படுவதற்காக வந்திருக்கிறேன் என்பதனுடைய அடையாளமாகத்தான் அவர் தன்னுடைய செயல்பாடுகள் மூலமாய் இறைவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுகின்ற கிறிஸ்துவாக நம்மிலே செயல்படுகிறதை நாம் பார்க்க அழைக்கப்படுகிறோம். இப்படி நமக்கு தெரியும், 10 தொழுநோயாளிகளுடைய வாழ்விலே 10 பேரும் சுகம் பெற்றாலும் ஒரே ஒருவர் மாத்திரம் இயேசுநாதருக்கு நன்றி செலுத்துகிற, அப்படிப்பட்ட சமூகத்தினுடைய எளிய மக்களாய் கருதப்பட்ட, சமூகத்திலே யூதர்களால் ஒதுக்கி வைக்கப்பட்ட சமாரியர் போன்றவர்கள் கடவுளுக்கு நன்றி செலுத்துகின்ற பிள்ளைகளாகவும் கடவுளிடத்திலே அன்பு செலுத்துகிற பிள்ளைகளாகவும் இறைவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்காக அவர்கள் தங்களை ஒப்பு கொடுக்கின்ற மக்களாகவும் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அதே வேளையிலே நமக்கு தெரியும், நல்ல சமாரியனுடைய ஓமையிலே ஒருவளை அடிபட்டு உதைபட்டு இரத்தத்தோடு கிடக்கின்ற மகனை 3 பேர் பார்த்துவிட்டு செல்லுகிறார்கள். ஆனால் 3வது நபர்தான் அந்த நபரை அழைத்து சென்று மருத்துவமனையில் சேர்த்து அவனுக்குரிய சிகிச்சை கொடுக்கின்ற அப்படிப்பட்ட நல்ல சமாரியனை நாம் பார்க்க அழைக்கப்படுகிறோம். இவ்விதமாய் நாம் அநேக ஓமைகளையும் அநேக உதாரணங்களையும் நாம் திருமறையிலே சொல்லிக்கொண்டே போக முடியும். ஆகவே இறைவனுடைய சித்தம் எது என்பதை ஒவ்வொரு நாளினுடைய தியானத்தின் மூலமாக, அருளுரையின் மூலமாக, வார்த்தையின் மூலமாக நாம் கேட்கிற மக்களாகவே நாம் இருந்து கொண்டிருக்கிறோம் ஒழிய அதை செயல்படுத்துகிற மக்களாக நாம் நம்முடைய வாழ்விலே இல்லை என்பதை நாம் நம்மிலே மீண்டும் ஒரு முறை ஆலோசனை செய்து பார்க்கிறவர்களாகவும் நம்மை நாம் நிதானித்து பார்க்கின்ற மக்களாகவும் இருந்து கொண்டிருக்கிறோம். பழைய ஏற்பாட்டிலே நாம் பார்க்கிறோம், நன்மை செய்யுங்கள், நல்வாழ்க்கை வாழுங்கள் என்று சொல்லி சிறிய தீர்க்க தரிசன புத்தகங்களிலே நாம் வாசிக்கிறோம். இயேசுநாதர் ஒரு காலமும் அவர் பேசுகின்ற கடவுளாய் இல்லை, மாறாக செயல்படுகின்ற கிறிஸ்துவாகவே இருந்ததினாலே தான் அவர் சொல்லுகிறார், பொருளை இந்த கற்களையெல்லாம் நீங்கள் அப்பமாக்கி சாப்பிடாமே என்று தீயோர்கள் சொன்னபோது இயேசுநாதர் சொல்லுகிறார், அந்த உணவை சாப்பிடுவதற்காக நாம் வரவில்லை, மாறாக இயேசுநாதர் கடவுள் தருகின்ற வார்த்தைகளே எனக்கு உணவாக இருக்கிறது என்பதை, கடவுளுடைய சித்தத்தை நிறைவேற்றுகின்ற நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவாய் இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். இந்த காலை நேரத்தில் இந்த தியானத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற நாம் எல்லாரும் இங்கே ஒவ்வொரு நாளும் நம்முடைய குடும்ப ஜெபத்தினுடைய நிறைவிலே, ஆலய வழிபாடுகளினுடைய நிறைவிலே அல்லது சிறப்பு கூடுகையினுடைய நிறைவேறுதலிலே நாம் பார்க்கிற போது அந்த ஆண்டவர் கற்றுக் கொடுத்த ஜெபத்தோடு அந்த கூடுகையை நாம் நிறைவு செய்கிறோம். நிறைவு செய்கின்ற ஜெபம் மாத்திரமல்ல, இந்த நாளினுடைய தொடக்கமாய் இருக்கிற இந்த ஜெபத்தின் மூலமாக உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக என்று கற்றுக் கொடுக்கின்ற இயேசுநாதருடைய ஜெபத்தினுடைய அடிப்படையிலே நாம் விண்ணிலே இயேசுநாதர் அல்லது விண்ணிலே இயேசுநாதர் அங்கிருந்து வந்து மண்ணுலகிலே மானிடராய் வாழ்ந்து வெளிப்படுத்தின விசேஷத்திலே நாம் பார்க்கிறது போல புதிய வானம் புதிய பூமி என்கின்ற அந்த வார்த்தைகளினுடைய அடிப்படையில் ஏதோ ஒரு புதிய வானம் புதிய பூமி உருவாக்குகின்ற கிறிஸ்துவாக இல்லை, மாறாக இந்த கடவுள் விட்டு சென்ற அன்பு, நீதி, இரக்கம், நியாயம் இவைகளை நாம் இயேசுவிலே நிறைவேற்றுகின்ற பிள்ளைகளாகும். இயேசுநாதர் தன்னுடைய சீடர்களிடத்திலிருந்து கற்று கொடுத்து அவருடைய சீடர்கள் விட்டு சென்றிருக்கின்ற மக்களாயிருக்கிற நாம், என் வார்த்தையின்படி செய்கிறவன் எனக்கு சீடராய் இருக்கிறார் என்கின்ற இயேசுநாதருடைய வார்த்தையின் அடிப்படையில் அவருடைய சீடர்களாய் நாம் விண்ணுலகிலே நிறைவேற்ற வேண்டிய காரியங்கள் அது பூமியிலே நிறைவேற்றப்படுவதன் மூலமாய் விண்ணுலகு மகிழ்ச்சியுறுகிறது என்கின்ற வார்த்தைகளின் அடிப்படையிலே நாம் கிறிஸ்துவினுடைய சித்தத்தை நிறைவேற்றுகிறவராக வாழ வளர ஆண்டவர் தாமே கிருபையும் ஒத்தாசையும் செய்வாராக. ஆமீன். ஆண்டவரை நோக்கி ஜெபம் செய்வோம். எங்கள் அன்பு நிறைந்த ஆண்டவரே, நீர் எங்களுக்கு விட்டு சென்றிருக்கின்ற உம்முடைய இறை சித்தத்தை நாங்கள் நிறைவேற்றுகிற மக்களாய் வாழவும் வளரவும் நீர் கிருபை செய்ய வேண்டும் என நாங்கள் செபிக்கிறோம். ஒருவேளை இயேசுநாதருடைய வாழ்விலே
அவர் பேசுகின்ற கடவுள் மாத்திரமல்ல, பேசுகின்ற காரியத்தை செயல்படுத்தியதின் மூலமாக உம்முடைய சித்தத்தை நிறைவேற்றியது போல நாங்களும் எங்களுடைய வாழ்க்கையில் எங்களுடைய சித்தத்தை நிறைவேற்றுகிற மக்களாய் வாழ்வதற்கும் வளருவதற்கும் நீர் கிருபை செய்ய வேண்டும் நான் செபிக்கிறோம். இந்த காலை தியானத்தை கேட்டுக்கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு மக்களும் உம்முடைய இறை சித்தத்தை நிறைவேற்றுவதிலே தங்களை ஈடுபடுத்தி கொண்டு சிறப்பான பொருளுள்ள கிறிஸ்தவர்களாய் வாழ வளர நீர் உதவி செய்ய வேண்டும் என்று எங்கள் இரட்சகரும் மீட்பருமாக இயேசுவின் மூலம் வேண்டுதல் செய்கிறோம் பிதாவே, ஆமீன். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய கடவுளின் அன்பும் பரிசுத்த ஆவியானோட அருளும் ஆசீர்வாதமும் நம் அனைவரோடு இன்றும் என்றும் சதா நாட்களிலும் தங்கியிருப்பதாக. ஆமீன்.